நாராயணன் தேவர்கள் கிட்ட அசுரர்கள் அமிர்த கொடுத்ததா எடுத்துட்டு போயிருக்காங்க, அதை அவங்களே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இங்க அசுரர் உலகத்துல அந்த அமிர்த கலசத்தை வச்சுட்டு எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒரு அசுரன் கேட்கறான், என்னால இன்னும் நம்பவே முடியல, அசுரர்களுக்கு தான் இப்போ இந்த அமிர்த கலசமா அப்படின்னு கேட்டுட்டு அந்தகனை பார்த்து, அந்தகன் உன்னால மட்டும் எப்படி இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைய முடியுது அப்படின்னு கேட்கறான். அந்தகனும் ரொம்ப பெருமையோட, ஆமா, ஏன்னா எங்க சக்தி உபயோகிக்கணும் எங்க மாயை உபயோகிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்க நாராயணன் வந்து நிக்கிறாருங்கிறது யாருக்கும் தெரியல. அவரும் அந்தகன் சொல்றதை கேட்டுட்டு, நீ ரொம்ப சரியாதான் சொல்லியிருக்க அந்தகா, எந்த இடத்துல மாயோட வேலை நடக்குதோ அங்க சக்தியோட அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இது எதுவும் தெரியாத அந்த அசுரர் கூட்டத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், இதுக்கு மேல எங்களால அமிர்தத்தை ருசிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அந்தகன் கொஞ்சம் பொறுமையா இருங்க, குரு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, ஏன்னா அவரு தான் எல்லாருக்கும் இதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் குரு உஷானாவும் அமிர்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கா நீ ஒரு உதவி செய்யணும் சுரபாகு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி ஒரு அசுரன் நின்றுட்டு இருக்கான். அவன் கேட்கறான், அவனுக்கும் அந்த அமிர்தத்தை உடனே சாப்பிட்டாகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த உதவி பண்ணலாமா அப்படின்னு கேட்கறான். உடனே அதை கேட்டு கோவப்பட்ட குரு உஷானா, உன்னோட பேராசை முதல்ல கட்டுப்படுத்து, அதுவே உன்னை துன்பத்தில் ஆழ்த்திரும் அப்படின்னு சொல்றாரு. அவனை என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறான். நீ தேவர்களை கண்காணிச்சுட்டு இருக்கணும், ஏன்னா அமிர்த கொடுத்து திரும்ப எடுத்துக்கிறதுக்காக அவங்க ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க, அந்த திட்டம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு, தேவேந்திரா இதுக்கு மேல உன்னால எந்த சூழ்ச்சியும் என்கிட்ட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரும் கிளம்புறாரு. யாரு கண்ணுக்கும் தெரியாம இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிற நாராயணனும், பிரபஞ்சத்துக்கு நன்மை செய்யணும்னா எப்பவுமே ஒரு பெண் சக்தி தேவைப்படும், அதே மாதிரி இப்போ ஒரு பெண் சக்தி தேவைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு மோகினியா மாறுறாரு. அதோட குரு உஷானா முன்னாடியே வந்து நிக்கிறாரு. கொலுசு சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற குரு உஷானா அவங்களோட அழகை பார்த்துட்டு ஆச்சரியத்தோட, நீ யாருன்னு கேட்க, இதெல்லாம் இருக்கட்டும், யாரு சுயநலமே இல்லாம அசுரர்களுக்காக பாடுபடுறாங்க, அவங்களுடைய உத்தரவுக்கு அவங்க கட்டுப்படுவாங்களா, உங்களை நான் நம்பலாமா அப்படின்னு கேட்டு, என்ன தாராளமா நம்பலாம் அப்படிங்கிறாரு அவரு. அப்படின்னா நீங்க உத்தரவு கொடுக்குற வரைக்கும் யாருமே அமிர்த கலசத்தை தொடக்கூடாது அப்படின்னதும், நான் சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு குரு உஷானாவும். இதை கேட்ட மோகினி உருவத்தில் இருக்க நாராயணனும், அசுரர்களால என்ன கண்டுபிடிக்க முடியல, ஆனா அந்தகன் முன்னாடி போய் நின்னேன்னா உணர்வுகள் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாவே என்னை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு நினைச்சிட்டு குரு உஷானா கிட்ட, அசுரர்கள் எல்லாரும் தேவர்களை ஜெயிச்சிட்டீங்க, அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக தான் நான் என்னோட நடனத்தை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கேன், ஆனா என்னோட நடனத்துல எல்லாருமே மெய் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, குரு உஷானாவும் நிச்சயமா அப்படிங்கிறாரு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னது, என்ன பிரச்சனை அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. என்னோட நடனம் பெரியவங்களுக்கு மட்டும்தான், பாலகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த கொண்டாட்டமே கெட்டுரும், அதனால அந்தகன் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் அனுப்பி வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்ல, நான் ரொம்ப தூரமே தள்ளியே அவனை அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்படின்னா நீங்க சொன்னது நிறைவேற்றுறதுக்காக இப்ப கிளம்பலாம் அப்படின்னு மோகினி கேட்கவும், அவரும் அவசரமா சரி அப்படின்ட்டு கிளம்புறாரு. திரும்பி பாக்குறப்பவே குரு உஷானாவோட பார்வைய மாயினால மறைக்கிறாரு. அதனால வந்திருக்கிறது யாரு அப்படிங்கறத அவரால் உணர முடியல. இங்க பார்வதி கிட்ட மானசீகமா நாராயண் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. என்ன மன்னிச்சிரு பார்வதி, நான் ஏன் இந்த மாதிரி செய்றேங்கிறது நீ புரிஞ்சுக்க மாட்டேன், ஆனா இது காலத்தோட கட்டாயம் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.